ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, இன்னைக்கு சங்குப்பூவை வச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம்ஸ் ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கலாம். பால் சூடாகட்டும். பால் லைட்டாக சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த சங்குப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். சங்குப்பூவை நல்லா பார்த்துட்டு தண்ணி ஊற்றி அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால் இதை அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பால் கொதித்ததும் இந்த சாயம்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் வடிகட்டிக்குவோம். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, பூரா அந்த சாயம்லாம் இறங்கிடுச்சு பாலில். இதை வடிகட்டி எடுத்துட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றி இன்னும் கொஞ்சம் காய வச்சுக்குவோம். ஒரு அரை கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பால் அரை கப்பு சர்க்கரை போட்டுக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, ஒரு 10 பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிப்போம். அரைச்சிட்டு வந்த பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். பால் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் எடுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒவ்வொரு கிண்ணத்துலையும் ஊற்றிக்கலாம். மேலே பொடியாக கட் பண்ண பாதாம் போட்டுக்கலாம். அப்படியே ஆறட்டும். ஆறுனதும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்க, பால் நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருவோம். பாருங்க, சங்குப்பூவில் செஞ்ச ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது.